வணக்கம் நண்பா. சிங்கப்பூரில் நிறைய ஹோட்டல் சம்மந்தமான வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது. நம்ம பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்க அட்வான்ஸ் அமௌண்ட்டே இல்லாமல் சிங்கப்பூரில் உங்களுக்கு வேலைக்கு அனுப்பிச்சி. ஸோ மேக்ஸிமம் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட்டு எதையாவது ஒன்று வாங்கி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட விசாவை ரெடி தயார் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்தளவு அட்வான்ஸ் அமௌண்ட்டே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட வருவீங்க, நல்லா உங்களுக்கு ஹோட்டல் வேலை, நல்லா பரோட்டா போட தெரியும், நல்லா உங்களுக்கு சவுத் இண்டியன் குக்கு நல்லா உங்களுக்கு சமைக்க தெரியும், இல்லை நல்ல வெயிட்ரு வேலை தெரியும் அப்படின்னாக்க உங்களுக்கு 1985லேருந்து 98க்குள்ளே பிறந்துருக்கீங்க அப்படின்னா டிகிரி இருந்தாலும் இல்லைனாலும் ஹோட்டல் வேலைக்கு தாராளமாக போகலாம். சரிங்களா? ஸோ இந்த ஹோட்டல் வேலையை பொறுத்தளவு நீங்கள் நல்ல சமைக்க தெரியும், பரோட்டா போட தெரியும் அப்படின்னா தாராளமாக நம்ம 100% எப்படி 100% அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் வருவீங்க. நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு என்னென்ன வேலை தெரியும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு கன்ஃபார்மாக பண்ண முடியும்னா மட்டும் உங்கள்கிட்ட ஒரிஜினல் பாஸ்போர்ட் மட்டும் நம்ம வாங்கி வச்சுப்போம். சரிங்களா? ஸோ நீங்கள் நேரில் கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆஃபீஸுக்கு கொரியர் பண்ணி விட்டாலும் சரி, ஸோ உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக பண்ண முடியும்னா மட்டும் உங்கள்கிட்ட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை மட்டும் நம்ம வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு சிங்கப்பூரில் இன்டர்வியூ தயார் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகி அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எம்ஓஎம்மில் வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணிட்டாங்களாமே, அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத எங்களை பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு பெண்டிங்னு வரும் ஸ்டேட்டஸில். சரிங்களா? ஸோ பெண்டிங் நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளில், ஒரு 4 நாளில், 5 நாளில், சிலருக்கு 10 நாள் கூட ஆகும், சிலருக்கு ஒரு வாரத்தில் கூட ஆகும். ஸோ அப்ரூவல் ஆகிடும். அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா விசாவை உங்கள்கிட்ட அடுத்த நாளே கையில் கொடுத்துரும். ஸோ அதுலேருந்து ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு சிங்கப்பூருக்கு பணத்தை கட்டிட்டு டிக்கெட்டை போட்டு கிளம்பி போகிறது தான் வேலை. ஸோ இதில் என்ன பயம் இருக்குது உங்களுக்கு? சரிங்களா? அட்வான்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. நேரில் பார்த்துட்டு பாஸ்போர்ட் மட்டும் தான் நீங்கள் கொடுத்துட்டு போக போகிறீங்க. பாஸ்போர்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா மற்ற ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் சிங்கப்பூருக்கு ஹோட்டல் வேலைக்கு அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்காங்கன்னா நான் கண்டிப்பாக 100% நல்லபடியாக செஞ்சு தரேன். ஸோ நம்பி அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண வீடியோஸ், அதாவது முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஹோட்டலில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னா தாராளமாக எல்லா சமைக்கிறது சம்மந்தமான வீடியோஸ் எடுத்துங்க. ஃபோட்டோவை விட வீடியோஸ் எடுத்துங்க. சரிங்களா? எந்த வேலை பார்த்தாலும் சரி, ஹோட்டலில் சமையல் சம்மந்தமான எந்த வேலை பார்த்தாலும் வீடியோஸ் எடுத்துங்க. அதுதான் நமக்கு ஒரு டிகிரி படித்ததுக்கான ஒரு ஈக்குவலண்ட். ஸோ அதை பார்த்துங்க. டிகிரி படித்ததுக்கான ஈக்குவலண்ட் எதுக்கு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, டிகிரி படித்தவங்களுக்கு கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாக்கா சிங்கப்பூரில் ஈஸியாக 85,000லேருந்து 1,00,000 வரையும் ஸ்டார்டிங் சம்பளமே கிடைக்கிது. சரிங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ வீடியோ எடுத்துங்க. வீடியோ எடுத்ததை நமக்கு அனுப்பிச்சுடுங்க. பாஸ்போர்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு நல்லா பக்காவாக ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. சரிங்களா? இவ்வளோ தான் உங்களுடைய வேலை. மற்ற வேலைலாம் நம்ம பார்த்துப்போம். சரிங்களா?